தேவன் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் அதில் 14வது வசனத்தை நம்ம வாசித்தோம். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறாரு. அதில் முதல் வசனம் சொல்லுகிறது, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியாரின் கையிலே ஒப்பு கொடுத்திருந்தார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததை செய்ததுனால 7 வருஷம் அடிமைகளாக மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்ப இவங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா, எங்கும் எழும்பி போக முடியாத, வாழ்க்கையில முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆகாரத்தை அவர்கள் எடுத்துட்டு போயிடுறாங்க, ஆடு மாடுகளை அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது கிதியோன் ஒரு வாலிபன் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ பராக்கிரமசாலி அப்படிங்கிறார். ஆனால் அவன் பயந்து போய் தன்னிடத்தில் இருக்கிற அரிக்கட்டுகளை காப்பாற்றும்படியாக அந்த மீதியானுடைய கைக்கு அவன் பயந்து கொண்டிருக்கிறவனாய் அவன் காணப்படுகிறான். அப்போ கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்ப தேவன் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அநேக சூழ்நிலைகளின் நிமித்தமாக இன்னும் நாம் முன்னேறாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டங்களுக்கு நாம் போகாதபடிக்கு இன்னும் நாம் அங்கேயே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிறதுனால அவங்களால முன்னோக்கி போக முடியலை. இந்த கிதியோனும் தன்னுடைய வாழ்க்கையில முன்னோக்கி போகாம, அடுத்த லெவலுக்கு போகாம ஒரு பயந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி. அப்ப இந்த மாதம் ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறாருன்னு சொன்னா, சில காரியத்துல முன்னோக்கி போகணும்னு சொல்லி நம்ம முயற்சி எடுக்கிறோம். இருக்கிற இடத்துலயே இல்லாதபடிக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம கடந்து போகணும், அடுத்த உயர்வுக்கு நம்ம கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம். நம்ம சில நேரங்களில் பிரயாசங்கள் எடுத்தாலும் நம்மளால அடுத்த லெவலுக்கு கடந்து போக முடியலை. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை போல ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம மாற்றி தவிக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நமக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நாம் முன்னேறி போகும்படியாக தேவன் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த மாதம் நாம் இருக்கிற இடத்திலே இருக்கிற மாதம் அல்ல, அடுத்த லெவலுக்கு தேவன் நம்மை கொண்டு போகிற ஒரு மாதமாக இருக்கிறது. ஆசீர்வாதத்திலையும் சரி, எல்லா சூழ்நிலைகளையும் சரி, தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை போகும்படியாக கர்த்தர் இந்த மாதத்தில் அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் காரியம், கிதியோனை கர்த்தர் எந்த இடத்துல இருந்து போக சொல்லுகிறாரு வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் அதுல 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததினால் என்னோடு பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு கிதியோன் சொல்லுகிறாரு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளா இருக்கிறாங்க, கிதியோன் வாலிபனா இருக்கிறான், அவனால எதுவுமே செய்ய முடியல. கர்த்தருடைய தூதன் கிதியோன்ட்ட சொல்லுகிறாரு, நீ போப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், அற்புதத்தை செய்வேன், அந்த மீதியானியரை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் கிதியோன்ட்ட சொல்லுகிறாரு. அப்போ இந்த கிதியோனுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு. அதை தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், அப்போ நீங்க அப்படின்னா முற்பிதாக்களிடத்தில் செஞ்ச அற்புதம் எங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்துல தேவன் அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அதுதான், எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க அப்படின்னு கிதியோன் கேட்கிறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் காரியம், ஆண்டவர் கிதியோன்ட்டு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நீ உன்னோட சந்தேகத்திலிருந்து முதலாவது போ அப்படிங்கிறாரு. ஆண்டவர் நடத்துவாரா, ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பாரா, ஆண்டவர் என் வாழ்க்கையில வெற்றியை தருவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கிதியோனுக்கு இருந்தனால தான் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறார் கிதியோன்.
நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், நீங்கள் அடையாளத்தை பார்க்கல அப்படின்னா நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்க, வானத்திலையும் பூமியிலையும் நீங்கள் அடையாளத்தை தேடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த அடையாளங்கள் ஏன் கிதியோன் கேட்டான் அப்படின்னா, ஒரு நம்பிக்கை உண்டாவதற்காக, அவன் வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகம் போவதற்காக கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்கிறான். என்ன 7 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க, இதிலிருந்து என்னால் அந்த ஜனத்தை கூட்டிட்டு வெளியே வர முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கிதியோனுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு சில நேரத்தில் நமக்கு எப்படிப்பட்ட சந்தேகங்கள் வருது அப்படின்னா, நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நமக்கு ஒரு சந்தேகங்கள் வருகிறது. தேவன் என்னை நடத்துவாரா, கர்த்தர் தான் என்னிடத்துல பேசுகிறாரா, அவர் ஜெயத்தை கொண்டு வருவாரா? இங்கே கிதியோன் இயலாமையில, ஒரு முடியாமையில பயந்து போய் நிற்கிறான். அவனை பார்த்து சொல்கிறாரு, உன்னை கொண்டுதான் அந்த ஜனத்தை ரட்சிப்பேன் அப்படின்னு. அப்ப அவனுக்குள்ள ஒரு சந்தேகம், அவனை குறிச்சு, என்னால எப்படி முடியும், என்னால எப்படி முடியும், ஆண்டவர் என்னை கொண்டு எப்படி செய்வார் ஒரு சந்தேகம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அதுதான் கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஃபர்ஸ்ட் காரியம், உன்னுடைய சந்தேகத்திலிருந்து அதை விட்டுட்டு நீ கடந்து போ அப்படிங்கிறாரு. வேதவசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பலனளிக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, யாக்கோபு 1வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும் என்று சொல்லி. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடைபட்டு அலைகிற அலைக்கு ஒப்பா இருக்கிறானா அப்படின்னா ஆண்டவரிடத்திலிருந்து அவனால் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஏன் சில நன்மைகளை நம்மளால சுதந்திரிக்க முடியல, ஏன் சில ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, நம்ம மாம்சீகமாக இருக்கிறனால ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இது நடக்குமா, ஆண்டவர் நடத்துவாரா, இது சாத்தியமா, இது இயற்கையுடைய காரியமா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமான்னு சொல்லி ஏதோ ஒரு சின்ன சந்தேகத்தில் நம்ம இருக்கிறோம். அதை தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு நாம் கடந்து போக வேண்டியது, நாம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற சின்ன சின்ன சந்தேகத்திலையும் நம்ம சந்தேகப்படாமல் ஆண்டவரை நிச்சயமாக நடத்துவாருன்னு சொல்லி அந்த சந்தேகத்திலிருந்து நாம் கடந்து போகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 2வது ஒரு வசனத்தை வாசிக்கலாம், அதில் 15வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6:15. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன், இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். அல்லேலூயா. இப்ப கிதியோன் 2வதா கடந்து போக வேண்டிய காரியம், இயலாமையிலிருந்து கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. இப்ப இவனுக்குள்ள அவனை குறித்து ஒரு எண்ணம் அப்படின்னா, எதனால நான் இஸ்ரவேலை நான் ரட்சிப்பேன், ஏன்னா என் குடும்பம் ரொம்ப சின்னது, என் குடும்பம் ரொம்ப அற்பமானது, நான் ரொம்ப சிறியவனா இருக்கிறேன், என்னால் எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க முடியும் என்கிற தனக்குள்ள இருக்கிற ஒரு இயலாமையிலிருந்து கர்த்தர் அவனை கடந்து போக சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மளை குறித்து நம்ம யோசிக்கணும். உண்மையாகவே நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. ஏன் அப்படின்னா, நம்முடைய மாம்ச பலமோ நம்முடைய சுயமோ நம்முடைய சொத்தோ இல்லை, சர்வத்தையும் படைத்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். அவர் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. இன்னைக்கு நம்மளை குறித்து என்ன யோசிக்கிறோம், இந்த கிதியோனை போல நான் என்னுடைய குடும்பம் ரொம்பவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்று இந்த கிதியோன் சொல்லுகிறாரு. இன்னைக்கு நம்முடைய இயலாமையிலிருந்து நாம் கடந்து போக வேண்டும். என்னால் செய்ய முடியாது, எனக்கு பலன் கிடையாது, எனக்கு திராணி இல்லை, நான் எல்லோரிலும் சிறியவனாக இருக்கிறேன், என்னுடைய குடும்பம் ரொம்ப சின்னது அப்படின்னு நம்மை குறித்து நாம் அநேகர் யோசித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்லுகிறாரு, உங்களை குறித்து நீங்க வைத்திருக்கிற அந்த இயலாமையிலிருந்து நாம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மளை கொண்டு நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, என்னை கொண்டு ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், என்ன ரொம்ப சிறியவனா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இயலாமையில் இருக்கிறேன்னு சொல்லி அந்த காரியத்தை குறித்து நம்ம அநேக முறை நம்ம யோசிக்கிறோம். சவுலும் சொல்றாரு, பென்யமீன் கோத்திரத்துல கீஸ் என்னுடைய குடும்பம் ரொம்ப ஒரு சின்னது, ரொம்ப ஒரு அற்பமானதுன்னு சொல்லி சவுலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் போது அவரும் சொல்லுகிறாரு, கர்த்தருக்கு முன்பதாக அவர் எப்படிப்பட்ட மனிதனையும் உயர்த்துகிறதற்கு என் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அப்ப 2வது காரியம், கிதியோனை பார்த்து சொல்லுகிறாரு, உன்னால முடியாதுன்னு நினைக்காத,
எதனால இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பேன்னு சொல்லி நினைக்காத, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த மாதத்துல நாம் கடந்து போக வேண்டிய 2வது காரியம், என்னால முடியாது, இயலாமையிலிருந்து நாம் கடந்து போக வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில தோல்விகளை நம்ம சந்திச்சு அதே இடத்துல நம்ம நிற்கிறோம். ஊழியத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, மற்ற சூழ்நிலைகளையும் சரி, தோல்வியை சந்தித்து நாம் அதே இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த தோல்வி நாட்கள் முடிஞ்சது, அதே இடத்துல நிற்காம வெற்றியை நோக்கி நீ முன்னேறி போன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரு. இன்னைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம தோற்று போன இடத்திலிருந்து நாம் ஜெயத்தை கைப்பற்றும்படியாக, நாம் வெற்றி பெறும்படியாக கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதத்துல நீங்க முன்னேறி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. இது கிதியோனுக்கு புதுசா இருக்கு. இது வரைக்கும் யுத்தம் பண்ணது கிடையாது, இது வரைக்கும் கர்த்தருடைய தூதனை பார்த்து பேசினது கிடையாது, ஜனங்களை கூட்டினது கிடையாது. எல்லாமே கிதியோனுக்கு புதுசா இருக்கு. ஆனா ஒண்ணு, கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தமாக அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிதியோன் ஒவ்வொரு காரியமா அவன் முன்னோக்கி கடந்து போகிறவனா இருக்கிறான். தன்னுடைய சந்தேகத்திலிருந்து முன்னோக்கி கடந்து போயிட்டான். தன்னுடைய இயலாமையை விட்டுட்டு அவன் முன்னோக்கி கடந்து போயிட்டான். தன்னுடைய தோல்வியை விட்டுட்டு அவன் வெற்றிக்காக முன்னோக்கி கடந்து போயிட்டான். இது எல்லாமே ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கையினால அவன் கடந்து போனது நிமித்தமாக, அவன் கடந்து போன எல்லா சூழ்நிலையிலையும் தேவனும் அவனுக்கு வெற்றியை கொடுத்தாரே தவிர அவனுக்கு தோல்வியை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த மாதத்துல நான் முன்னோக்கி கடந்து போக போறேன். என்னுடைய ஜெபத்துல, வேத வாசிப்புல, என்னுடைய தொழில்களில், என்னுடைய குடும்பங்களில், நான் எடுக்கிற முயற்சிகளில், ஒருவேளை நம்ம முயற்சி எடுத்து தோல்விகளை நம்ம சந்திச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் முன்னோக்கி போகும்படியாக தேவன் நம்மை அவர் உந்தி தள்ளுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுல 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு, இங்க ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்திற்கு போ அப்படிங்கிறாரு. ஆபிரகாமுடைய தகப்பன் விக்கிரக சிலைகளை செய்கிறவர். ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது, நம்ம எபிரேயரில் நம்ம வாசிக்கிறோம் 11வது அதிகாரத்தில், அந்த வசனத்தை வாசிச்சா நமக்கு புரியும். எபிரேயர் 11வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 8வது வசனம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரா, ஆபிரகாமே, நான் உன்னை கானான் தேசத்துக்கு தான் அழைக்கிறேன், அங்கே ஆசீர்வாதமான இருக்கு, பாலம் தேனும் ஓடுகிற தேசம் இருக்கு, நீ புறப்பட்டு போப்பா அப்படின்னு ஆபிரகாம்கிட்ட சொன்னாரா? சொல்லவே இல்லை. ஆபிரகாமுக்கு எங்கே போகிறோன்னு தெரியாது, அவரது எப்படிப்பட்ட தேசம்னு தெரியாது, அங்கே எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் அழைக்கும் போது தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ புறப்பட்டு போ அப்படிங்கிறாரு. அப்ப கிதியோன்ட்ட உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படிங்கிறாரு. ஆபிரகாம்கிட்ட நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ புறப்பட்டு போ அப்படிங்கிறாரு. ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் இந்த மாதத்துல நமக்கு கடந்து வரட்டும். கர்த்தர் என்ன சொன்னாலும், ஆண்டவரே, எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் போறேன்ப்பா. ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நான் போறேன்ப்பா. ஏன்னா போக சொன்னது கர்த்தரா இருக்கிறார். அதை தான் கிதியோன்ட்ட சொல்லுகிறாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. மோசேட்டையும் கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் திக்குவாயு மந்தனாவா அப்படிங்கும் போது, நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்போ ஒருவேளை இந்த மாதத்துல ஆண்டவர் சில மாற்றங்களை தரலாம். நம்ம பார்த்திராத சில சூழ்நிலைகள், நம்ம இதுவரைக்கும் சந்திச்சிராத சில காரியத்துல கர்த்தர் நம்மை முன்னோக்கி போகும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுல 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, நீ எழுந்து போஜனம் பண்ணு,
போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இங்கே எலியா தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து சூறை செடியின் கீழில அவன் படுத்திருக்கிற ஒருவனாய் காணப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, சில சூழ்நிலைகள் சில மனிதர்கள் நிமித்தமாக சூறை செடியின் கீழே அனுபவம் உள்ளவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட அந்த எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ பண்ண வேண்டிய தூரம் பிரயாணம் வெகு தூரமா இருக்கு, நீ எழுந்து புறப்பட்டு போ அப்படிங்கிறாரு. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் நம்மை உந்தி தள்ளுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீ புறப்பட்டு போ, நீ புறப்பட்டு போ, உன்னோட கூட நான் இருக்கிறேன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நீங்க புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மை தனியாய் விடுகிற தேவன் அல்ல, நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். இந்த எலியா சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டாரு. இவர் கர்த்தர் இவளை பலப்படுத்தி அந்த போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ பிரயாணப்பட்டு போ அப்படின்னு சொன்னதுக்கு பின்பதாக தேவனுக்கு கொடுத்த பலத்தினால அவர் 40 நாள் நடந்து போனார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த எலியா தன்னை போல எலிசாவை உருவாக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருந்தது. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, எலிசாவை பார்த்து, நீ புறப்பட்டு என்ன செய்ய, நீ போப்பா, பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படிங்கிறாரு. அப்போ எலியாவை போல எலிசாவை அவர் என்ன செய்கிறாரு, உருவாக்குகிறவராய் அவர் காணப்படுகிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை போல மாறி நம்மை போல பிறரை உருவாக்கும்படியாக கர்த்தர் நம்மை போகும்படியாக அவர் அழைக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, நம்ம இருக்கிற இடத்துலயே நம்ம இருக்கிறோம், நம்ம தொழிலில் வேலைகளில் ஆசீர்வாதங்களில் இருக்கிற நிலைமையிலேயே நம்ம இருக்கிறோம். ஆனா கர்த்தர் இந்த மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவர் நம்மை போகும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். ஏன் போக சொல்றாருன்னா, அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இன்னும் நாம் பார்க்கும்படியாக தேவன் நம்மை போகும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த ஏப்ரல் மாதத்திற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கிதியோன்ட்ட நீங்க சொல்லுகிறீங்க, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் யோசிக்கிறோம், எங்களுக்கு பலமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். சில சந்தேகங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்குப்பா. ஆண்டவர் ஒருவேளை நடத்தாமல் போயிட்டாருன்னா என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு சில சூழ்நிலையில் சந்தேகங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து குறைஞ்சு போகிறது. ஆனால் இன்னைக்கு நாங்கள் எங்களை குறித்து நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கிற சந்தேகங்கள் நீங்கி நாங்கள் முன்னேக்கி போகும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு, இயலாமையின் எண்ணம். கிதியோனை போல, நான் ரொம்ப சிறியவன், எனக்கு தாளந்து இல்லை, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இயலாமையிலிருந்து நீங்கள் முன்னோக்கி போங்க. நம்முடைய தோல்வியிலிருந்து நம்ம முன்னோக்கி போகும்படியாக, வெற்றிக்கு நேராய் போகும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமை போல விசுவாசமாக இருந்து நம்ம புறப்பட்டு போகும்போது நிச்சயமாக கர்த்தருடைய மகிமையை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. ஆண்டவரே, இந்த எலியாவை போல நாங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறோம்ப்பா. எங்களுடைய வார்த்தை தேற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம், பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நீங்க எங்களுக்காக வைத்திருக்கிற பிரயாணங்கள் திட்டங்கள் வெகு தூரமா இருக்குப்பா. ஆண்டவரே, நாங்க எங்களை போல இன்னொருத்தரை கர்த்தருக்குள்ள உருவாக்கும்படியாக நாங்கள் ஆண்டவரே நாங்கள் புறப்பட்டு போகிறோம். தேவக்கரம் எங்களோடு இருந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதத்தில் எங்களோடு பேசின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் நாங்கள் புறப்பட்டு போக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராகப்பா. உம்முடைய கரம் எங்களோடு இருந்து நடத்தட்டும். இந்த மாதத்தில் நாங்கள் இருக்கிற நிலைமையில் அல்லப்பா, நாங்கள் முன்னோக்கி எல்லா காரியத்திலும் நாங்கள் முன்னோக்கி கடந்து போகும்படியாக கர்த்தர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் இருக்கட்டும். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே ஆமென்றும் நிறைவேற தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரமங்களோடு நடத்தட்டும். இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, எல்லா காரியத்தையும் நீங்கள் நடத்துங்க. நாங்கள் சிறுகிறோம், நீங்கள் பெருகுங்க. உடைய நாம மாற்றம் அறிமுகப்படட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறவங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே என் முழுமே நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.